அனைவருக்கும் வணக்கம். நமது தெய்வீக நேரம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நாம் ஒரு புதிய தமிழ் வருடத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறோம். அதுதான் பராபவ வருடம். 60 தமிழ் வருடங்களில் இது 40வது ஆண்டாகும். இந்த வருடம் உலகிற்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது, நாம் செய்ய வேண்டிய ஆன்மீக வழிகாட்டல்கள் என்ன என்பதை பற்றி வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பராபவ வருடத்தின் சிறப்பு: ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு குணம் உண்டு. பராபவ வருடம் என்பது மாற்றங்களுக்கான ஒரு வருடமாக கருதப்படுகிறது. வருடத்தின் இந்த ஆண்டிற்கு குரு பகவான் ராஜாவாக அமைகிறார். குரு என்பவர் சுபக்கிரகம். எனவே ஆன்மீக மறுமலர்ச்சி, புதிய கல்விக் கொள்கைகள் மற்றும் அறிவு சார்ந்த தேடல்கள் இந்த ஆண்டு அதிகம் இருக்கும். செவ்வாய் பகவான் மந்திரி பொறுப்பை ஏற்கிறார். இது நிர்வாக ரீதியான அதிரடி மாற்றங்களையும் பாதுகாப்பு துறையில் முன்னேற்றங்களையும் குறிக்கிறது. வெண்பா விளக்கம்: பழைய ஜோதிட நூல்கள் இந்த வருடத்தில் பின்மழை, அதாவது பருவமழை சற்று தாமதமாக பெய்யும் என்றும் விவசாயத்தில் கூடுதல் கவனம் தேவை என்றும் குறிப்பிடுகின்றன. செய்ய வேண்டிய வழிபாடுகள்: இந்த வருடம் நற்பலன்களை தடையின்றி பெற நாம் சில முக்கியமான வழிபாடுகளை முன்னெடுக்க வேண்டும். லக்ஷ்மி நாராயண வழிபாடு: பராபவ வருடத்தின் அதிதேவதை லக்ஷ்மி நாராயணர். எனவே புத்தாண்டு அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது பொருளாதார சிக்கல்களை தீர்க்கும். குரு வழிபாடு: ராஜாவாக விளங்கும் குரு பகவானை வணங்குவது மிக முக்கியம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்வது நலம் பயக்கும். குலதெய்வ பிரார்த்தனை: எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்கும் முன்பும் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு கவசமாக இருக்கும். பொதுவான ஆலோசனைகள்: ஆன்மீகம் மட்டுமின்றி நடைமுறை வாழ்க்கையிலும் நாம் சில மாற்றங்களை செய்ய வேண்டும். நிதி மேலாண்மை: இந்த வருடம் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். இயற்கை பாதுகாப்பு: நீர் சேமிப்பு மற்றும் மரம் நடுதல் போன்ற செயல்களில் ஈடுபடுங்கள். இது இந்த ஆண்டின் சந்திர ஆதிக்கத்திற்கு வலு சேர்க்கும். ஆரோக்கியம்: செவ்வாய் மந்திரியாக இருப்பதால் உடல் உழைப்பு மற்றும் யோகாசனங்கள் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை பேணுங்கள். பராபவ வருடம் என்பது சவால்களை கடந்து சாதிப்பதற்கான ஒரு ஆண்டு. தன்னம்பிக்கையோடும் இறை நம்பிக்கையோடும் இந்த ஆண்டை எதிர்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற மேலும் பல ஆன்மீக மற்றும் வாழ்வியல் தகவல்களுக்கு நமது தெய்வீக நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்திக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.